குரானில் நபிமார்களின் பெயர்கள் 25 மட்டும்தான். நபி வழி கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றது தான் நபி வழி. ஆதம் நபி இருந்துட்டு 60 முழங்கள் தான் இருந்தாங்க. மவுலூது ஓதுறது பிதஅத்து, நபி வழி கிடையாது. தவறு என்பது சரியான பதில். யார் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம சலாம் சொல்லிட்டு போனோம். காலித் பின் வலீத். காலித் பின் வலீத் என்பது சரியான பதில். மாணவர் மேடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தினுடைய சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது. மாணவ செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மாணவ நிகழ்ச்சியை நாம அமைத்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக கிடைக்க இருக்கிறது. ரமலான் மாதத்தை பொறுத்தமட்டிலே ஏராளமான நன்மை நிறைந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நம்ம குழந்தை செல்வங்களை மார்க்க அடிப்படையில் வளர்த்து எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்திருக்கிறோம். ரப்பி சித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்று இறைவன் திருக்குரானிலே மனித சமுதாயத்தை கேட்க சொல்லுகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி ஞானம் மார்க்கத்தோடு ஒட்டிய உலக ஞானமும் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம வடிவமைத்திருக்கிறோம். இதுல 5 அணிகளாக பல்வேறு விதமான மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களை நாங்கள் பிரித்து 5 அணிகளாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். அல் கலம் எழுதுகோள் என்ற அந்த அணியினுடைய சார்பாக ஒரு 4 பேர் வந்திருக்கிறார்கள். அந்நூர் ஒளி என்ற அந்த அணியின் சார்பாக 5 பேரை வந்திருக்கிறார்கள். அல் ஆராஃப் சிகரங்கள் என்ற அந்த அணியிலே ஒரு 5 பேர் வந்திருக்கிறார்கள். அதுபோல அல் ஃபதஹ் என்ற இந்த வெற்றி என்ற இந்த அணியிலே 4 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அல் ஃபுரூஜ் என்ற நட்சத்திரங்கள் என்ற இந்த அணியிலே 4 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம், பிள்ளை செல்வங்கள் மார்க்கத்தை எவ்வாறு அறிந்து வைத்திருக்கிறார்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை நாம இந்த நிகழ்ச்சி மூலியமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மாணவ செல்வங்களாக நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தின் ஆணிவேர் மாணவர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கிறோம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் 10 சுற்றுகளாக நம்ம இதை வடிவமைத்திருக்கிறோம். சரியா? இந்த 10 சுற்றுகளிலே முதலாவதாக சரியா தவறா என்பதனை நீங்க என்ன சொல்லணும். உங்களுக்கு காட்டுவாங்க, பார்த்து சரியா தவறா என்பதனை சொல்ல வேண்டும். நபித்தோழர்களுடைய பெயர், அதை நீங்க என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அதே மாதிரி தேர்ந்தெடுத்தல், பலூன்ல பேரெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. நீங்க இதை பார்த்துட்டு ஓடி போய் என்ன செய்யணும், பலூனை ஓடி பார்த்து கொண்டு வந்து வைக்கணும். முதல்ல வர்றவங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. நான் ஒவ்வொரு சுத்தா வரும்போது அதனுடைய சருத்துக்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தால் ஹராமா ஹலாலா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்ன, அனுமதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படிதானே? அதை நீங்க என்ன செய்யணும், தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது என்பதனை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி சைகை மூலியமாக துவாவை சொல்ல வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு துவாவை உங்களுக்கு தனியாக காட்டுவாங்க, உங்க குரூப்புக்கு அதை என்ன செய்யணும், விலைக்கு காட்டணும். எப்படி அந்த துவால என்ன இருக்கோ அதை அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது, பேசாம என்ன செய்யணும், சொல்லி காட்ட வேண்டும். அதை அவங்க குரூப்ல உள்ளவங்க என்ன சொல்லணும், கண்டுபிடிச்சு சொல்லணும். அதே மாதிரி படத்தை பார்த்து குர்ஆனுடைய வசனங்களை சொல்ல வேண்டும். ஒரு படத்தை காட்டுவாங்க, அது சார்ந்த குர்ஆன் வசனங்களை சொல்ல வேண்டும். அதே மாதிரி குயிட்ஸ், உங்களுக்கு 50 மார்க்கில் ஒரு குயிட்ஸ் கேள்வியும் கேட்கப்படும், 100 மார்க்கில் குயிட்ஸ் கேள்வியும் கேட்கப்படும். இந்த 2 குயிட்ஸுக்கும் உண்டான பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் மார்க் எக்கச்சக்கமாக அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கு தயாராக இருக்கீங்களா?
சரி, ஓகே. அடுத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் யார் அவர்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு ஸ்லேடில் அவர்களுடைய போட்டோ போட்டு காட்டப்படும். அதை நீங்க பார்த்து என்ன செய்யணும், இது இந்த சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் குறித்த செய்திகளை நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? சொல்லிடலாமா? தயாரா? தைரியமா இருக்கீங்களா? சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி இருக்கீங்களா? துணிச்சலா இருக்கீங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக சமூக சிந்தனை சம்பந்தமா உங்களுக்கு தலைப்பு தருவோம். நீங்க என்ன செய்யணும், அந்த தலைப்பை வச்சு நீங்க பயான் பண்ணணும். இப்பவுமே தலைப்பு சொல்லுவோம். சரியா? சொல்லிடலாமா? பேசிடலாமா? சும்மா ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுவோம். உங்களில் யாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அந்த தலைப்பை பேசணும். பேசிடலாமா? அன்பு சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய மாணவர் மேடை என்ற நிகழ்ச்சியிலே முதலாவதாக பார்க்கக்கூடியது சரியா தவறா என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் சுற்றிலே இப்போது உள்ள நுழைய இருக்கிறோம். மாணவ செல்வங்கள்லாம் தயாரா இருக்கீங்களா? சொல்லிடலாமா? ஓகே. முதலாவதாக அல் கலம் 1 2 3 4 5 6 7 8 9 10 10க்குள்ள 1 சொல்லுங்க பாப்போம். 7 7 7 வாசிங்க. இறந்தவர் ஜனாசாவிற்கு பள்ளி இமாம் தான் தொழுகையை நடத்த வேண்டும். இறந்தவருடைய ஜனாசாவின் பள்ளி இமாம் தான் தொழுகை நடத்த வேண்டும். இதுல வந்து அந்த கவுண்ட் டவுன் ஓடுது இல்ல, 10க்குள்ள நீங்க ரெடி ஆகிடணும். முடிஞ்ச உடனே சொல்லிடணும். சரியா? கவுண்ட் டவுன் போட்டுலாமா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஆஹா, தயாரா? சரி. இறந்தவர்களுடைய ஜனாசாவிற்கு பள்ளி இமாம் தான் தொழுகை நடத்த வேண்டும். சரி, சரிதானா? கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்க. தவறு. ஏன் தவறு? யாரா சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. தவறுனா எப்படி தவறு? ஏன்னா ஒரு ஜனாசா தொழுகை வந்து அவங்களோட பசங்க தொழுகை வைக்கணும். சரி, ஓகே. நெருக்கமாக சொல்லிவிட்டார். பொறுப்பாளர் தொழுகை செய்ய வேண்டும். ஒருத்தர் இறந்து விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் உள்ள பொறுப்பாளர்கள், மகன் மருமகன், யார் பொறுப்பாளராக இருக்கிறாங்களோ அவர்கள் தொழுகை நடத்த வேண்டும். இமாம் தொழுகை நடத்துறதுங்கிறது வந்து ஜனாசாவுடைய வீட்டில் கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவருடைய வீடுகளில் நீ இமாமாக இருக்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தெளிவாக இருக்கும்போது எல்லா வீடுகளிலேயும் இமாம் வந்து ஜனாசாவுக்கு போய் நின்று தொழுகை நடத்துதல் என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிமுறை, ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு வழிமுறை என்ற ஒரு விஷயத்தை அவங்க தவறா சொல்லிட்டாங்க. சரியா? சரி, அடுத்ததுல இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா? அடுத்ததுல சரி உங்கள்கிட்ட கொடுங்க. அன்னூர் ஒளி. சரி சொல்லுங்க பார்ப்போம். உட்காந்து சொல்லுங்க. 3 நம்பர் 3 வாசிங்க. சத்தமா மைக்ல வாசிங்க. கடன் வாங்கினால் திரும்பி கொடுக்க தேவையில்லை. கடன் வாங்கினால் திரும்பி கொடுக்க தேவையில்லை. சரியா தவறா? எல்லாம் ஆலோசனை பண்ணிக்காங்க. ஓகேவா? நிப்பாட்டிலாமா? கவுண்டோன நிப்பாட்டிலாமாங்க? தெளிவா இருக்கிறாங்களா? சரி. கடன் வாங்கினால் திரும்பி கொடுக்க தேவையில்லை. சொல்லுங்க. குழம்பிடுச்சா? குழம்பி போச்சா? தவறு. கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. சரியா தவறா? சரியான பதிலை அன்னூர் அழகான முறையில் சொல்லிட்டாங்க. சரியான பதில். 10 மார்க்கு. முதல் இதுல 10 மார்க்கை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எடுத்திருக்கிறாங்க.
என்ன சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களில் வேற யாரு கூட சொல்லலாம். விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. யார் சொல்றா? யாருக்கு தெரியும்? நீ சொல்றீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உட்காந்து சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கினா அது நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை வாங்கினா அது திருப்பி நம்ம அவங்க கேட்குறதுக்குள்ள கொடுத்துடணும். அவங்கள்ட்ட வாங்கினா அது திரும்ப கொடுத்துடணும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வச்சுக்க கூடாது. அப்போ கடன் வாங்கினா நம்ம திருப்பி கொடுத்துடணும். அது அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. சரியா? பென்சில் வாங்கினா திரும்பி கொடுத்துருவியா? ரப்பர் வாங்கினா திரும்பி கொடுத்துருவியா? சரி. எந்த பொருளை கடனாக வாங்கினாலும் அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அற்புதமான அறிவுரை. இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கடன் சம்பந்தமா? உங்க டீம்ல கூட சொல்லலாம். சரியா? தெரியுமா? சொல்லு பாப்போம். ரசூலா இருந்துட்டு ஒருத்தங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. அது இருந்துட்டு ரசூலாட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு இருந்துட்டு காசு இல்லை. சரி. அப்போ இருந்துட்டு அந்த கடன்காரங்க வந்து ரசூலாவை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் இருந்துட்டு என்ன ரசூலாவே திட்டுறாங்க அப்படின்ற ரசூலாட்ட போயிட்டு கேட்குறாங்க, இல்லை நான் இருந்துட்டு கடன் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு அவங்க என்னை உரிமையாக திட்டலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது கடன் சம்பந்தமான அழகான ஒரு செய்தி சொன்னாங்க. கடன் கொடுத்தவருக்கு கேட்கும் உரிமையும் இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தா கடன் கொடுத்தோன்னு வைங்க, ஏன் கடனை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரே ஓட்டம், ரன்னிங் ஓட்டத்தில் என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் கடன் கொடுத்தவருக்கு என்ன இருக்கு, கேட்குற உரிமை இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், கடன் கேட்கணும். அப்படியா? நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், கடன் வாங்கணுமா? கடன் வாங்காம வாழ்ந்து பழகணும். சரியா? சரி. உங்களுக்கு பாயிண்ட் அன்னூர் 10 பாயிண்ட். சரி. அல் ஆராஃப் சிகரங்கள் என்ற அணிக்கு நீங்க எதை தேர்வு செய்றீங்க? 5. 5 நம்பர் 5 சொல்லுங்க. ஆடையை தரையில் இழுபடி செய்தே நடப்பதே நபி வழியாகும். ஆடையை தரையில் இழுத்துக்கிட்டே செல்றது நபி வழி ஆகும். சரியா தவறா? மசூரா பண்ணிக்காங்க. கவுண்டர் போட்டுருவோமா? போடுங்க. மசூரா பண்ணிட்டீங்களா? தம்பி ஒன்றை மசூரா பண்ணிட்டாங்களா? சரி, தெளிவாக தான் இருக்கா? தவறு என்பது சரியா தவறா பார்ப்போம். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சூப்பரான பதிலை சொல்லிவிட்டார்களே. அல் ஆராஃப் சிகரங்கள் சிகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 10 பாயிண்டுகளை அடைந்து விட்டீர்கள். அதுக்கு என்ன விளக்கம், எதனால தவறு? அவங்கள சொல்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. சொல்லுங்க. உங்களை யாரும் சொல்றீங்களா? இங்கே கொடுங்க. வேற யாரும் சொல்றீங்களா? அந்த பாயிண்ட் கொடுங்க. ரசூல்லா சொன்னாங்க, யார் வந்து ஆடையை வந்து தரையில் இழுத்து சென்று போகிறாங்களோ பெருமையுடன், அவங்க வந்து மறுமை நாளில் வந்து அல்லாஹ்விடம் வந்து பேச முடியாது, பார்க்க முடியாது, சொல்லு. வேற என்ன சொல்ல வர? பரிசுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அழகா சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே மார்க்க இல்முகளை கற்று, பரிசு என்பதும் மார்க்க என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்க இல்முகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழகான முறையில் அற்புதமாக கற்றறிந்திருக்கிறார்கள். ஆடை இழுபட்டு செல்வது என்பது பெருமையினுடைய அடையாளம். பெருமை உள்ளவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்பதனை அற்புதமாக சகோதரர் பேர் என்ன, அமீன் அமீன் சொல்லியிருக்கிறார். அடுத்ததான கேள்வி, வெற்றியினுடைய அணி ஃபத்தஹ். அல் ஆராஃபுக்கு மார்க்கு 10 மார்க்குகளை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அல் ஃபத்தஹ் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 8. நம்பர் 8 வாசிங்க. குர்ஆனில் பெயர் கூறப்பட்டுள்ள நபிமார்கள் எண்ணிக்கை 27. குர்ஆனில் பெயர் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் எண்ணிக்கை 27, 27. சரியா தவறா? மசூரா பண்ணிக்காங்க. கவுண்டர் போட்டு விட்டுருமா? தவறா என்ன கேட்டுருவோம், கம்ப்யூட்டரை கேட்டுருவோம். தவறா சரியா என்பதை கம்ப்யூட்டர் சொல்லுங்க. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள்.
அல் ஆராஃப் வெற்றி அணி வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். 10 மார்க்குகளை பெற்றிருக்கிறார்கள். என்ன, எதனால தவறு? குரானில் நபிமார்களின் பெயர்கள் 25 மட்டும்தான். 25. அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதில். அப்ப 27ங்கிறது தவறு. அப்ப மொத்தமே இந்த பூமிக்கு 27 நபிமார்கள் தான் வந்திருக்கிறார்கள் அல்லவா? தவறு. தவறா? அப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 25. 25. மொத்தமே 25 தான் வந்திருக்காங்க. ஆமா, மொத்தமே இந்த பூமிக்கே 25 பேர் தான் வந்திருக்கிறாங்க. சரி, அவங்ககிட்ட கொடுங்க. 25. இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு நபிமார்களை அல்லாஹ் இறக்கியிருக்காங்க. நிறைய வந்திருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. 25 நபிமார்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 25 பேர் நபிமார்கள் சொல்லி இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன இல்ல சொல்லப்படல. ஆனா நபிமார்கள் நிறைய வந்திருக்கிறாங்க இல்லையா? சரி, நீங்க இவங்ககிட்ட கொடுங்க. குரான்ல கூறப்பட்டது 25 நபிமார்கள். சரி, ஆனா நம்ம குரான்ல கூறப்படாதது 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்காங்க. 1,00,000 இல்ல, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் என்பது அது ஒரு தவறான ஒரு லைஃபான செய்தி. ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த செய்தி தான் சரியான. சரியா? குரானில் சொல்லப்பட்டது 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மார்க்கு 10 மார்க்குகள். கேள்விக்கு ஆன்சருக்கு பதில் சொல்லிட்டாங்க. கூடுதலாக சில விஷயங்கள்ல தவறு சொல்லிட்டாங்க. அது பிரச்சனை கிடையாது. அது அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கிறது, மார்க்க நாலேஜை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கான கேள்விதான் அது. சரி, 20 மார்க் சரியான பதில் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. 20 மார்க்கை அவர்கள் அடைகிறார்கள். நட்சத்திரங்கள் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 4. நம்பர் 4. 4 வாசிங்க. சாப்பிடும்போது சூரா ஃபாத்திஹா ஓதி சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது சூரா ஃபாத்திஹா சூராவை ஓதி சாப்பிடணும். இது கவுண்டர் போட்டுருவோம். அப்புறம் அவங்க சாப்பிட சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? டன்னா? டன்னாங்க. விடை தவறு. தவறு. உட்கார்ந்து சொல்லுங்க. தவறு. தவறா? கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. கம்ப்யூட்டர். தவறு என்பது சரி. சரியான பதில். என்ன காரணம்? நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருக்காங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி சாப்பிட்டா அது நபி வழி இல்ல. நபி வழி கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறது தான் நபி வழி. ஏன்னா நபிமார்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் சாப்பிட்டுருக்காங்க. சரி, ஃபாத்திஹா ஓதி மௌலூத் சாப்பாடு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அது பிதத். எது பிதத்து? மௌலூத் ஓதுறது. மௌலூத் ஓதுறதே பிதத்தா? அப்ப ஃபாத்திஹா ஓதுறது டபுள் பிதத் ஆயிருது. அப்படிதானா? சரிதானா? பாருங்க, மார்க்க செல்வங்கள், மார்க்கத்தை அறிந்து கொண்ட மாணவ செல்வங்கள் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. மௌலூத் ஓதுறது பிதத்து, நபி வழி கிடையாது. அதுலயே ஃபாத்திஹா ஓதுறது டபுள் பிதத்து. அந்த விதயத்தை வேற செஞ்சு என்ன செய்யறாங்க? ஹஸரத்துமார்கள் செய்கிறார்கள் என்பதை இளம் சிறார்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். 7 வருடம் 10 வருடம் படித்த ஆலிம் பெருந்தகைகள் மௌலூத் ஓதிக்கொண்டு ஃபாத்திஹா ஓதி சாப்பாடு உண்ணுகிறார்கள். 20 மார்க்கை அவர்கள் பெற்று நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்கலம் எழுதுகோள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுல எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போமே. எப்படியாச்சும் விட்டதை பிடிச்சிருந்தீங்க. ஏன்னா முதல்ல சீக்கிரம் எவ்வளோ இருந்துச்சு? முதல்ல மார்க் கிடைக்கல. இந்த வாட்டி 20 அடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 2. நம்பர் 2. யாரும் இல்லாத வீட்டில் சலாம் சொல்லாமல் செல்லலாம். யாரும் இல்லாத வீட்டில் போகும்போது சலாம் சொல்லாமல் செல்லலாம் என்பது சரியா தவறா? நல்ல மசூரா பண்ணுங்க. யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி போவோம்? நல்ல மசூரா பண்ணிக்காங்க. வேற ஆள் கூட மாற்றி சொல்லலாம் கூட சொல்லிக்கலாம். வேற ஆள் சொல்லலாம் சொல்லிக்கலாம். சொல்லு கொடுங்க. சொல்லுங்க. தவறு என்பது சரியா தவறா? கம்ப்யூட்டர் ஜி, தவறு என்பது சரியான ஒரு பதிலை
வந்து சொல்லியிருக்கிறீங்க. சரியான பதிலை சொல்லி 10 மார்க்கை விட்டதை பிடிப்பதற்கு முயற்சி செய்து 10 மார்க்கை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இப்போ எதனால தவறு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. யாருமே இல்லாத வீட்டில் நாம் ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகணும்? இல்லை, மசரா பண்ணி சொல்லுங்கப்பா. சரி, நீங்கள் சொல்லுங்க. யாரும் இல்லை, யார் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம சலாம் சொல்லிட்டு போகணும். ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வும் பின்பற்றிட்டு இருக்காங்க. சரி, அதான் சரியான பதில். அதாவது யாரும் இல்லாத வீடுகளில் செல்வதாக இருந்தால் சலாம் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது குர்ஆனுடைய வசனமே இருக்கிறது. யாரும் வீடுகளில் யாரும் இல்லாட்டாலும் நம்ம சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது நபி வழியே தான் என்பதை அழகா சொல்லியிருக்கிறாங்க. 20 மார்க்கை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அதுக்கு காரணங்கள் சில சொல்றாங்க மாணவர்கள். அது பொதுவான அவங்க சொல்லக்கூடிய காரணமே தவிர நபி வழியின் பிரகாரம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லிட்டு போக வேண்டும் என்பது குர்ஆனுடைய வசனம். 2ஆம் ரவுண்டில் அன்னூர் ஒளி சொல்லுங்க பாப்போம். 10. நம்பர் 10 சொல்லுங்க, வாசிங்க. ஆதம் நபி 65 முழம் உயரம் இருந்தார்கள். ஆதம் நபி 65 முழம் உயரம் இருந்தார்கள். சரியா தவறா? ஆலோசனை பண்ணி மசூரா பண்ணிட்டு சொல்லுங்க. நல்ல மசூரா பண்ணுங்க. கவுண்டர் ஓடுது. தவறு. முடியும், இன்னும் கவுண்டர் இருக்கு, டைம் இருக்கு. ஓகேவா? சரி சொல்லுங்க. சரியா தவறா? தவறு. தவறு. இப்போ வந்து கம்ப்யூட்டரை கேட்கணும்ல. கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. தவறு என்பது சரியான பதில். அன்னூர் ஒளி 10 மார்க் அடைந்து விட்டார்கள். இப்போ சொல்லுங்க. ஆதம் நபி இருந்துட்டு 60 முழங்கள் தான் இருந்தாங்க. 60 முழம். ஒரு முழம் இப்படி எவ்வளோ 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 ஆகிட்டு? இது ஒரு முழம் இப்படி 60 60 60ன்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியலையா? பனைமர உயரம் இருக்கும். சரியா? ஒரு பனைமரத்தினுடைய உயரம் அளவுக்கு ஆதம் நபி இருந்தாங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படியே நடந்து போனாங்கன்னு வைங்க, 10 ஸ்டெப் வச்சு போனாங்கன்னு வைங்க, இங்கேருந்து எங்கே போயிடலாம், 10 கிலோமீட்டர் போயிடலாம் இல்லையா? வேகமாக போயிடலாம், அவ்வளவு ஹைட்டு. ஆதம் நபி 60 முழம் இருந்தார்கள். நம்ம இப்போ எவ்வளோ இருக்கிறோம்? 5-6 அடி. சரி, நம்ம அப்படி சுருங்கி சுருங்கி குறைஞ்சி 2.5 முழம் தான் இருக்கு. சரி, அன்னூர் அவர்களுக்கு 20 மதிப்பெண்களை அவர்கள் பெறுகிறார்கள். மொத்தம் எத்தனை? 40 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது அல் ஆராஃப் சிகரம் சொல்லுங்க பாப்போம். 6. நம்பர் 6 வாசிங்க. வாகனத்தில் செல்லும் போது கிப்லா திசையை நோக்கியே தொழ வேண்டும். வாகனத்தில் செல்லும் போது கிப்லா திசையை நோக்கியே தொழ வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரியா தவறா? ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? மசூவா படிக்காங்க, மாத்தி மாத்தி சொல்லுங்க. சரி. வாகனத்தின் போது கிப்லா திசையை நோக்கியே தொழ வேண்டும். நீ ஆலோசனை பண்ணி தானே சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டரை கேட்டுருவோம். கம்ப்யூட்டரு சொல்லு, சரியா தவறா? ஆஹா, தவறாயிடுச்சு. என்ன மசூலா பண்ணாங்களா? கேட்டாங்களா? சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? சரின்னு தான் சொன்னீங்க. தவறு. ஓகேவா? எப்படி தவறு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். மைக் வச்சிருக்கீங்களா? எப்படி தவறு? அஸ்ஸலாமு ஏன்னா வண்டி வந்து எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் பார்த்து தொழுதுக்கலாம். வாகனத்தில் போகும்போது அங்கே கிப்லா திசை என்பது கிடையாது, அப்படிதானே? இப்போ அதில் ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க, பார்த்து தெரியுதா? என்னது? ட்ரெயினில் உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. யார் தொழுதுட்டு இருக்கா?
தபிலீக் ஜமாத்தில் உள்ளவங்க ட்ரெயினுடைய வழியில் உட்காந்து இப்படி தொழுதுட்டு இருக்காங்க. இப்படி தொழுகிறது சரியா தவறா? தவறு. தவறு. ஏன் தவறு? உட்கார்ந்த இடத்துல தொழுதுக்கலாம். உட்கார்ந்த இடத்துல தொழுக்கலாம். இப்படி வழியில் உட்காந்து தொழக்கூடாது, அப்படிதானே? உனக்கு தெரியுமா? கொடு. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. யாருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறது சரி. அடுத்து சில பேருக்கு இருந்துட்டு சத்தமா சொல்லுங்க. சில பேருக்கு இருந்துட்டு எதுக்கு இப்படிலான்னு தெரியாது. ட்ரெயினில் போகும்போது என்னது எப்படி வேணாலும் போவோம். அதனால வந்துட்டு நம்ம உக்காந்த இடத்துல இருந்தே தொழுதுக்கலாம். இப்படி தொழுவலாமா வழியில் உட்காந்துக்கிட்டு? மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, தொழுவக்கூடாது. இவங்க என்னன்னா ரயிலுடைய வழியில் உட்காந்து தொழுவுறாங்க. இப்படி தொழுவுறது அல்லாஹ்வுக்கு தேவை உண்டா? அல்லாஹ் வெறுப்பானா விரும்புவானா? வெறுப்பான். அல்லாஹ் விரும்ப மாட்டான். இப்படி தொழுவதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். இப்படிலாம் தொழுவக்கூடாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு இடையூறு தருகிற மாதிரி தொழுகைகள் இல்லை என்பதை அழகான முறையில மார்க்கம் சொல்லியிருப்பதை இளம் சிறார்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க. தபிலீக் ஜமாத்தில் உள்ளவங்க அது நின்றுட்டு தான் தொழுவணும், உட்கார்ந்து தொழுவலாம், முடியலன்னா எந்த அளவுக்கு நம்ம என்ன இயலுமோ அப்படி உட்காந்து அழகா தொழுவலாம். ஆனா என்ன அறியாமல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம 4 பேர் பார்த்தா ஏப்பா பாய் ரொம்ப தொழுகையை பேணுதலா கடைபிடிக்கிறாருங்கிற ஒரு நிலைக்கு எண்ணக்கூடிய எண்ணுதல் தான் வரும். ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி கிடையாது. பயணத்துல போகும்போது நீங்க வாகனத்தில் ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டே தொழுவலாம். ஒட்டகத்தில் ஏறி நின்றுட்டு தொழுவ முடியாது, உட்கார்ந்துக்கிட்டே என்ன செய்யலாம், தொழுவலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு எளிமையான மார்க்கத்தை கடினமான மார்க்கமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதை மாணவ செல்வங்கள் அருமையான முறையிலே மார்க்கத்தை அறிந்து அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.